இந்த சம்பவம் நம்மளுக்காகவே பிறந்திருக்குங்க. அண்ணன் என்ன நடுவில் நிப்பாட்டிட்டு டான்ஸ் ஆடிட்டு இருக்காரு. ஸோ ஹாய், திஸ் இஸ் கிங் ஆஃப் மீ. ஸோ இன்னைக்கு என்ன விளாகுன்னு பார்த்தீங்கன்னா, பரிதாபங்களில் சொல்கிற மாதிரி தாங்க. இன்னைக்கு சன்செட் ராய்ட். ஸோ இன்னைக்கு நம்ம எங்கே கிளம்பிட்டு இருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, இதோ இவனை தூக்கிட்டு எங்கேயாவது வெளியே போயிட்டு வரலாங்க. ஸோ நம்ம பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு வேலைக்காக தான் எப்போவுமே விளாக் பண்ணுறோம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம சும்மா மனசில் பட்டதெல்லாம் பேசலாம், சும்மா ஜாலியாக எங்கேயாவது போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டு இருக்கோம். கிங் ஆஃப் இன்னொன்று சொல்ல மறந்துட்டேங்க. நான் லைவ் வரட்டுமாங்க? நான் லைவ் வரணும்னு நினைக்கிறவங்க ஒரே ஒரு கமெண்ட் பண்ணுங்கள் லைவ்னு சொல்லிவிட்டு. நான் பார்த்தீங்கன்னா லைவ் போடணும்னு ரொம்ப நாள் ஆசைங்க, பட் இன்னும் போட மாட்டேங்கிறேன். ஏன்னு தெரில, சீக்கிரமாக போட்டிருக்கீங்க ஆஃப். அப்படி நான் லைவ் வரணும்னு நினச்சிங்கன்னா ஒரே ஒரு லைவ்னு மட்டும் போட்டு விட்ருங்க. நான் பார்த்தீங்கன்னா லைவ் வரேன் கிங் ஆஃப். அதுக்கப்புறம் நம்ம அப்படியே ஜாலியாக இன்ட்ராக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கலாம். ஸோ இப்போ இவனை தூக்கி நம்ம எங்கேயாவது போயிட்டு வரலாங்க. ஸோ சன்செட் பார்த்தீங்கன்னா ஆகிட்டுருக்கு. அப்படியே நம்ம ஜாலியாக ஒரு சன்செட் ராய்ட் போயிட்டு வரலாம். சரி ஓகேங்க, அப்படியே வண்டி எடுத்துகிட்டு பறக்க ஆரம்பிச்சிடுறீங்க. அது கூட நம்ம ஜலகப்பு சொல்லுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் ஆளை போட்டுக்கோங்க. அப்படியே வண்டி எடுத்துகிட்டு பறக்க ஆரம்பிச்சிடலாங்க. என்ன ஒருத்தர் வந்து புளிச்சிட்டு போகிறாரு. சே, இவ்வளோ நேரம் நம்ம வேறு விளாக் பண்ணியிருந்துருக்கலாங்க. ஸோ போகிற வழியில் பார்த்தீங்கன்னா ஃபியூல் ஃபுல் பண்ணிக்கலாம். சரி, இந்த டிஸ்பிளே சேஞ்ச் பண்ணுற வீடியோ தாங்க இன்றைக்கி வந்திருக்கும். அன்ஃபார்ச்சுனேட்லி நம்மளுக்கு பார்த்திங்கன்னா அந்த கிளாம்பு கிடைக்கவே இல்லைங்க. நான் எல்லாம் என்ன பாவம் பண்ணேன்னே தெரிலங்க. சரி, ஜாலியாக இன்றைக்கி அந்த ஆல்ட்ரேட் பண்ணலாம் அப்படின்னு நினச்சி போயிட்டு தேடுன்னு தேடினேங்க, கிடைக்கல. ரொம்ப கஷ்டமாயிடுச்சு கிங் ஆஃப். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம ஃப்ரெண்டு ஒருத்தர் திருவண்ணாமலையில் இருக்காருங்க. ஸோ அவர் பார்த்திங்கன்னா இந்த 390யோட டிஸ்பிளே மாதிரி சேஞ்ச் பண்ணி வச்சுருக்காரு. அவர்கிட்ட நான் பார்த்திங்கன்னா சொல்லியிருக்கேங்க, ப்ரோ அப்படி வந்ததுன்னா எனக்கும் கொஞ்சம் இன்ஃபார்ம் பண்ணுங்கள், நானும் வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கேன். அவரும் ஓகேன்னு சொல்லியிருக்காருங்க. அதுக்கப்புறம் அப்படி இல்லைன்ற பட்சத்தில் நம்ம பார்த்திங்கன்னா நேராக போய்ட்டு சர்வீஸ் சென்டர்லேயே வாங்கிக்கலாம். அங்கே பார்த்திங்கன்னா ஸ்பேரும் விற்பாங்க, அங்கே போய்ட்டு வாங்கிக்கலாங்க. அடா என்ன ஒரு அருமையான மாலை பொழுது. இருங்கண்ணே. கரெக்டாக எடுக்க போனாருங்க, பட் எடுக்க கிடையாது. நல்ல வேலை. ஆஹா, சன்செட் ராய்டு பார்த்தீங்களா? சன்செட் ஆகிட்டு இருக்குங்க. வாவ், செம்மையாக இருக்குங்க இந்த இடமே. அடா மனசுக்கு அப்படியே நிம்மதியாக குளிர்ச்சியாக இருக்குங்க. ஸோ பெட்ரோல் பேங்க், இங்கே ஒரு பெட்ரோல் பேங்க் இருக்குது, பட் இங்கே வேணாங்க, முன்னாடி போய்ட்டு அடிச்சுக்கலாம். காளாம்பாளையம் அப்படிங்கிற ஒரு ஊரில் ஒரு பெட்ரோல் பேங்க் இருக்குங்க. அங்கே போய்ட்டு நம்ம ஜம்முன்னு பெட்ரோலை ஃபில் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஜாலியாக பறக்க ஆரம்பிச்சிடலாம் கிங் ஆஃப். அல்டிமேட்டாக இருக்குங்கோ எம்மாடி. கிங் ஆஃப், நான் லைவ் வரணும்னு யாராவது ஆசைப்பட்டிங்கன்னா ஒரே ஒரு லைவ்னு கமெண்ட் பண்ணுங்க கிங் ஆஃப். நம்ம பார்த்திங்கன்னா ஜாலியாக பேசிகிட்டு இருக்கலாங்க. எனக்கு ரொம்ப நாளாக ஆசைங்க. ஃபஸ்ட்டு நான் ஏன் லைவ் வரலன்னு பார்த்தீங்கன்னா, நம்மக்கிட்ட குவாலிட்டியான மொபைல் கிடையாது. இப்போ பார்த்திங்கன்னா நல்லா குவாலிட்டியான மொபைல் இருக்குங்க. ஸோ அதனால் நம்ம ஜாலியாக பார்த்திங்கன்னா பேசிக்கிட்டு இருக்கலாம். ஸோ இது டிம் ஆகிடுச்சின்னு சொல்லிட்டு நேற்று தாங்க நான் கலரை மாற்றுறேன். நம்ம சப்பரி ஜூஸை போட்டு விட்டுட்டேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அது கலர் சூப்பராக தகன்னு மின்னுதுங்க, ரெட் கலரில். ரொம்ப அழகாக இருக்குது. ஆஹா, சீரியஸாக கிங் ஆஃப், இந்த பைக் ஓட்டுறதுல இருக்கிற சுகம் பார்த்தீங்கன்னா லிமிட்டட் இல்லைங்க, அன்லிமிட்டெட். முடியவே முடியாதுங்க. அண்ணன் என்ன நடுவில் நிப்பாட்டிட்டு டான்ஸ் ஆடிட்டு இருக்காரு. வா, வந்து பார்த்தீங்கன்னா 250. ஸோ ஃபுல்லாக பிளாக் பண்ணி வச்சுருக்காருங்க டியூக்கை. செம்ம அழகாக இருக்குது. நம்ம பைக் மாதிரி தான். சலோ சீக்கிரமாக எல்லாம் ஆல்ட்ரேட் பண்ணுறேன். ஆல்ட்ரேட் இவ்வளோ நேரம் நான் பண்ணிகிட்டு இருந்திருப்பேங்க, பட் பார்த்திங்கன்னா கிடைக்கல, அந்த ஸ்பேர் கிடைக்கலைங்க. ஸ்பேர் கிடச்சிருந்தா ஜம்முன்னு நம்ம பார்த்திங்கன்னா ஆல்ட்ரேட் பண்ணி இருந்திருக்கலாம். நம்ம நேரங்க கிடைக்கலையே. அண்ணே, இப்படி வந்தால் நம்ம 2 பேரும் ஒரே இடத்துல தான் இருப்போம். சரி, அப்படிலாம் சொல்லக்கூடாதுங்க. இங்கே இருக்குது பார்த்தீங்களா பெட்ரோல் பங்க்கு. அங்கே போய்ட்டு நம்ம ஜாலியாக நம்ம ஜோப்புக்குள்ளே எவ்வளோ காசு இருக்கோ அவ்வளோத்துக்கும் பெட்ரோல் அடிக்க வேண்டியதுதாங்க.
எனக்கு இந்த பென்டன் பீஜியம் வந்துக்கிட்டே இருக்குங்க, என்னன்னு தெரில. ஹாய்ண்ணா. கிங் ஆஃப் நம்மளுக்கு மட்டும் எங்கெங்கிருந்துங்க இங்கே வருது இந்த சம்பவம்லாம். கொஞ்சம் காசு தொலைச்சிட்டேங்க. இந்தாங்க. ஓகேண்ணா. அவர் ஏதோ டென்ஷனில் சண்டை போட்டுட்ருக்காருங்க. ஸோ ஜோப்புக்குள்ளே பார்த்தீங்கன்னா 140 ருபீஸ் வச்சுருந்தேங்க. கரெக்டாக 50 ரூபா தொலைஞ்சிருச்சு. நம்ம ஜோப்புக்குள்ளே காசும் வச்சுட்டு அதுக்கப்புறம் மொபைலும் உள்ளே வச்சுருக்கோங்களா. ஸோ அதனால் நம்ம மொபைலை எடுக்கும்போது மொபைல் கூட காசும் கீழே விழுந்துருக்குங்க. அது நம்மளுக்கு தெரியாமல் போயிட்டுருக்கு. சரி 140 ருபீஸ்க்கு நம்ம ஃபியூல் அடிச்சிடலாம் அப்படின்னு நினச்சேன். இந்த சம்பவம் நம்மளுக்காகவே பிறந்திருக்குங்க. அதனால தான் இந்த சம்பவம்லாம் நம்மளுக்கு தேடி தேடி நடக்குது. ஒரு சம்பவம் கூட இல்லாமல் ஒரு விளாகுமே நடந்திருக்காதுங்க நம்மளுக்கு. இந்த பென்டன் பீஜியம் வேற என்னன்னு தெரிலங்க. ஆட்டோமேட்டிக்காக நான் எனக்குள்ளே அது அந்த பீஜியம் ஓடிக்கிட்டே இருக்குங்க. ஒரு மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பீஜியம் வருங்க. அது எனக்குள்ளே என்னன்னே தெரில ஓடிக்கிட்டே இருக்கு. ஆனால் நான் பென்டன் ஃபேன் தாங்க. ஆஹா, இன்னும் அழகான இடமுங்க. மேலே ஏற விடுவாங்களா செக் பண்ணி பார்க்கலாங்க. விடுவாங்கன்னு தான் நினைக்கிறேங்க. போயிட்டுருக்காங்கப்பா மேலே. சும்மா இந்த வழியாகவே நான் போய் பார்க்கலாமா? அங்கே வேலை நடந்துட்டுருக்குன்னு நினைக்கிறேங்க. நான் நினச்சி கூட பார்க்கலைங்க நம்ம ஊரில் இவ்வளோ பெரிய பாலம் வரும்னு. ஆனால் எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்களேன். அப்படியே ஸ்ட்ரைட்டாக போயிட்டு ஊட்டிக்கு இந்த ஹைவே போகும்னு நினைக்கிறேங்க. ஸ்ட்ரைட்டாக ஊட்டிக்கே போயிடலாம் இங்கேருந்து. வா, அல்டிமேட்டாக இருக்குது கிங் ஆஃப். அடா 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 அடா, இது தாங்க சன்செட் ரைட். செம்மையாக இருக்குங்க. எப்பா இங்கே பார்த்தீங்களா, லிக்கர் பாட்டில் ஃபுல்லாமே குடிச்சு போட்டு இங்கே வீசிட்டு போயிருக்காங்க. இந்த மாதிரிலாம் இருந்துச்சுன்னா ரொம்ப மோசங்க. கிங் ஆஃப் நம்ம பார்த்தீங்கன்னா இந்த ஸ்பாட்டை சூஸ் பண்ணியிருக்கோங்க. இந்த ஸ்பாட் பார்த்தீங்கன்னா செம்மையாக இருக்குங்க. இந்த இடமே அல்டிமேட்டாக இருக்குது. ஸோ இந்த ஹைவே செம்மையாக இருக்குங்க. ஏன்னா நினச்சி கூட பார்க்கலைங்க. ஒரு வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இவ்வளோ பெரிய ரோடே கிடையாது. ஆனால் பட் இங்கே பார்த்தீங்கன்னா இவ்வளோ பெரிய ரோடு வந்துருச்சு. கோயம்புத்தூர் பார்த்தீங்கன்னா டக்குன்னு டெவலப் ஆகுதுங்க. செம்ம பெருசாக இருக்குது ரோடு. ஸோ இந்த இடம் அல்டிமேட், பைக் அல்டிமேட், வானம் அல்டிமேட், எல்லாமே சூப்பராக இருக்குது. ஸோ இந்த மாதிரி தாங்க இருக்கணும் சில் பண்ணுறதுக்கு. சுற்றி யாருமே இல்லைங்க, சுற்றி யாருமே இல்லை. நம்ம மட்டும்தான் தனியாக புலம்பிகிட்ருக்கோம். அங்கே பாருங்க. பட் செம்மையாக இருக்குங்க இடம். அடாடாடாடா. ஸோ இந்த வழியாக பார்த்தீங்கன்னா ஊட்டிக்கு போகிற ரோடு இருக்குங்க. பட் இருக்குன்னா இப்போ இல்லைங்க, போட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்படி போட்டாங்கன்னா கிங் ஆஃப் நினச்சி பாருங்கள், நம்ம இந்த வழியாக போயிட்டு அப்படியே அந்த மலையை ஏறி அதுக்கப்புறம் அப்படியே இறங்கி ஊட்டிக்கு போகணுங்க. செம்மையாக இருக்க போகுது. அப்படி கண்டிப்பாக போட்டாங்கன்னா நம்ம ஜம்முன்னு ஊட்டிக்கு பறந்துட வேண்டியதாங்க. அடா அடா அடா, சீரியஸாக போடுவாங்கன்னு நம்புகிறேங்க. அதுவும் அந்த அந்த மலையை ஏறி போடுற மாதிரி போட்டாங்கன்னா அல்டிமேட்டு கிங் ஆஃப். கிங் ஆஃப் நான் இன்னொன்று சொல்லியே ஆகணும். யாராவது நான் லைவ் வரணும்னு ஆசைப்பட்டிங்கன்னா லைவ் எனக்கு கமெண்ட் பண்ணுங்க, நான் வருகிறேன். ஸோ நம்ம இங்கே வந்து லைவ் போடலாங்க. இந்த இடம் பார்த்திங்கன்னா எனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சுங்க. இந்த இடம் சீரியஸாக சூப்பராக இருக்குது. யாராவது இந்த பேரூர், உக்கடம், சாரி உக்கடம் ரொம்ப தூரங்க, பேரூர், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சுண்டகாமுத்தூர், மாதம்பட்டி, ஸோ அவங்கெல்லாம் யாராவது இருந்தீங்கன்னா இந்த ரோடை விசிட் பண்ணி பாருங்கள். அல்டிமேட்டாக இருக்குது. ரீல்ஸ் எல்லாம் செம்மையாக பிடிக்கலாங்க, அந்த அளவுக்கு சூப்பராக இருக்குது இந்த இடம். ஆஹா, எனக்கு இந்த இடம் ரொம்ப பிடிச்சிருச்சுங்க. நான் எப்போவுமே ஏதாவது ரிவ்யூ பண்ணணுன்னா ஸ்ட்ரைட்டாக இங்கே வந்துட வேண்டியதாங்க. நிறைய பேர் கேட்டுக்கிட்டே இருக்கீங்க, இருங்கப்பா கை வலிக்க ஆரம்பிச்சிருச்சுங்க. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இந்த டியூக் 390 ரிவ்யூ பண்ணுங்கள், அப்புறம் 160 ரிவ்யூ பண்ணுங்கன்னு கேட்டுக்கிட்டே இருக்கீங்க. கிங் ஆஃப் நான் ரிவ்யூ பண்ண ரெடி, பட் பைக் இல்லைங்க என்கிட்ட. பைக் யாராவது இருந்துச்சுன்னா கொடுங்க, நான் பார்த்தீங்கன்னா ரிவ்யூ பண்ணிவிட்டு தந்துடுறேங்க. யாராவது நம்ம பக்கத்துலேயே இருந்தீங்கன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் கிங் ஆஃப். ஸோ யாராவது பைக் வச்சுருந்தீங்கன்னா
எனக்கு கொஞ்சம் கொடுங்கப்பா, நான் ரைட் ரிவ்யூ எல்லாம் செக் பண்ணிவிட்டு உங்ககிட்ட பைக் திருப்பி தந்துடுவேன். அது இல்லைங்க, அதனால தான் நான் 390 அந்த மாதிரியெல்லாம் நான் வீடியோ போகிறதில்ல. ஏன்னா நம்மக்கிட்ட பைக் இல்லைங்க, தர்ற மாதிரியும் யாரும் இல்லை. 390 வச்சுருக்க ஃப்ரெண்ட்ஸ் பார்த்திங்கன்னா இங்கே இல்லைங்க, அவங்களாம் ரொம்ப தூரம் இருக்காங்க. அப்படி அவங்க வந்ததுமே நான் செக் பண்ணி போடுறேங்க. ஓகே கிங் ஆஃப், நான் பார்த்தீங்கன்னா இந்த அழகான இடத்த கொஞ்சம் நேரம் ரசித்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா விளாக் கண்டினியூ பண்ணுறேங்க. கிங் ஆஃப், நம்ம பார்த்தீங்கன்னா இங்கே ஜாலியாக கொஞ்சம் நேரம் சில் பண்ணிகிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் சினிமாட்டிக்காக ஒரு வீடியோ எடுத்திருப்பேன். அந்த வீடியோ எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க கிங் ஆஃப். எனக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஷூட் பண்ணுறது ரொம்ப பிடிச்சிருச்சுங்க. நான் அந்த ஷூட் பண்ணும்போதே எவ்வளோ அழகாக இருந்துச்சு தெரியுங்களா, அந்த சன்செட்டுக்கும் நம்ம பைக்குக்கும் ரொம்ப அழகாக இருந்தது. ஸோ இப்போ பாருங்களேன், சூப்பராக இருக்குங்களா, அங்கே சன்செட் ஆகிட்டுருக்கு. எங்கள் பைக்கு இப்படி எடுத்திருப்பேங்க வீடியோ, இப்படி எடுத்திருப்பேன். அது இங்கேருந்து பார்க்கும்போது லைவாகவே சூப்பராக இருக்குது. பட் பீச்சுவெல்லாம் போட்டு அது எப்படி இருக்குன்னு தெரியல. பட் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நான் இதுக்கு மேலே தாங்க போயிட்டு எடிட் பண்ணி பார்க்கணும் அது எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். நான் பார்த்தீங்கன்னா அதை எடிட் பண்ணி போஸ்ட் பண்ணுறேன் ஆஃப். ஓகேங்க, இங்கே கொஞ்சம் நேரம் ஜாலியாக சில் பண்ணியாச்சு. அப்படியே நம்ம வண்டி எடுத்துகிட்டு வீட்டுக்கு பறக்க வேண்டியதுதான். இப்படியே எங்கேயாவது போகணும்னு ஆசையாக இருக்குது கிங் ஆஃப். எனக்கு பார்த்தீங்கன்னா என்னோடய ட்ரீம் லடாக் தாங்க. எல்லோரும் சொல்கிற மாதிரி தாங்க, எல்லோரும் சொல்கிறாங்க ட்ரீம் தான் லடாக், லடாக் தான் ட்ரீம் அப்படின்னு. நம்மளுக்கும் அந்த மாதிரி தாங்க, எப்படியாவது ஒரு நாள் லடாக் போயிடணும். ஸோ அது என்னோடய பெரிய கனவுங்க. அது கண்டிப்பாக ஒரு நாள் நடந்துரும்னு சொல்லிட்டு நான் நம்பிக்கிட்டே இருக்கேன். அது டெஃபினட்டாக ஒரு நாள் நடந்துருங்க. இதே மாதிரி தாங்க அந்த மவுண்டன், லடாக் மவுண்டனுக்கு முன்னாடி நிறுத்திட்டு நம்ம பேசிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வண்டி எடுத்துகிட்டு பறப்போங்க. அந்த விளாக் பார்த்திங்கன்னா ஒரு நாள் வரும். அந்த நாளுக்காக நான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன் கிங் ஆஃப். அன்னைக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மணல் மவுண்டன் எல்லாம் இருக்காதுங்க, ஃபுல்லாக ஸ்னோ மவுண்டனாக இருக்கும். ஸோ சீக்கிரமாக அதெல்லாம் மாறும், நடக்கும். நம்பிக்கையாக ஒர்க் பண்ணலைங்க. ஸோ எல்லாமே நல்லபடியாகவே நடக்கும்னு சொல்லிட்டு நம்புகிறேங்க. ஓகேங்க, அதுக்கு முன்னே நம்ம சேனலுக்கு புதுசாக வந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பெல் ஆளை போட்டுக்கோங்க. ஸோ ரொம்ப ரொம்ப நன்றி கிங் ஆஃப். நான் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன பிகினருங்க, இப்போ தான் ஆரம்பித்து ஓடிக்கிட்டு இருக்கேன் ட்ராக்கில். ஸோ எனக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா நிறைய ஜாம்பவானுங்கள்லாம் இருக்காங்க. ஸோ அவங்களெல்லாம் நம்ம கிராஸ் பண்ணுறோங்க. ஸோ எல்லாம் நல்லபடியாக நடக்கும் என்று நம்புகிறேங்க. ஸோ நான் அப்படியெல்லாம் சொல்ல வரல கிங் ஆஃப். அவங்களெல்லாம் நம்ம கிராஸ் பண்ணணும், அவங்க முன்னாடி போகணும், நம்ம அவங்கள விட பெருசாக வியூஸ் வாங்கணும், அந்த அளவுக்கெல்லாம் ஆசை இல்லைங்க. எனக்கு என்ன ஆசைன்னா, இப்போது இந்த டிடிஎஃப், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா என்ஆர்எஃப், அதுக்கப்புறம் ஹச்ஆர், ஸோ அப்படின்னு ஒரு பட்டியல் இருக்குது பார்த்தீங்களா. அதில் எனக்கு 10th பிளேஸ் கிடைச்சா போதுங்க. ஒரு 10th பிளேஸ் மோட்டோ விளாகராக இருந்தால் எனக்கு ரொம்ப பெரிய ஹாப்பிங்க. எனக்கு அதே போதும். ஸோ எனக்கு பார்த்திங்கன்னா இந்த ஃபஸ்ட் இடம், செகண்ட் இடம் அதெல்லாம் ஆசையே இல்லை கிங் ஆஃப். 10th பிளேஸ் லாஸ்ட் அடி மட்டுமா நம்மளும் ஒரு மோட்டோ விளாகர் தாங்க அப்படின்னு இந்த உலகத்துக்கு தெரிஞ்சால் போதும். ஸோ அதுக்காக தான் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். எல்லாம் நடக்குங்க. ஸோ அது நீங்கள் மனசு வச்சிங்கன்னா கண்டிப்பாக நடந்துடும். ஸோ மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க, பிகாஸ் யுவர் ஃபாலோ இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கிங் ஆஃப். ஓகே கிங் ஆஃப், இங்கே நின்றுட்டு என்னதுங்க இது தடுத்துருச்சுங்க, இது கம்பிங்க. அட பாவி, ஜாலியாக நானும் பேசிட்டு வர தடுக்குதுங்க. சரி ஓகே கிங் ஆஃப், நான் பார்த்தீங்கன்னா இந்த விளாகை என் பண்ணிக்கிறேன். ஸோ நம்ம பார்த்தீங்கன்னா நிறைய நேரமாக பேசிகிட்டு இருக்கோம். தண்ணி இல்லாமல் வாயெல்லாம் வளர ஆரம்பிச்சிட்டேங்க. போய்ட்டு முதல்ல தண்ணி குடிக்கணும், ஹைட்ரேட் ஆகுதுங்க. இந்த மாதம் பார்த்திங்கன்னா ஓவராக தண்ணி குடிக்கணும், டக்குன்னு ஹைட்ரேட் ஆகுதுங்க. எல்லாருமே நல்லா தண்ணி குடிங்கப்பா, அதுதான் நல்லது. ஓகே கிங் ஆஃப், அதுக்கு முன்னே நம்ம சேனலுக்கு புதுசாக வந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆள் போட்டுக்கோங்க. அப்படியே நான் வீட்டுக்கு கிளம்பிருக்கேன் கிங் ஆஃப். அடுத்த வீடியோவில் வந்து நான் மீட் பண்ணுறேங்க. இருங்க, நான் லைவ் வரணுன்னா லைவ்னு கமெண்ட் பண்ணுங்க கிங் ஆஃப். ஓகே பாய் கிங் ஆஃப்.